கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர். கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சொந்து போகாதீங்க. இந்த நாளில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மாற போகிறீங்க. இயேசப்பா தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, அவரே எல்லாம் எனக்கு செய்கிறார் என்று சாட்சியாக மாற போகிறீங்க. அவருடைய நாமத்திற்கு கனி கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. வெறும் உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கேரக்டர், உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவார். கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்திய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:20. என் ஆத்துமாவை காப்பாற்றி நீ விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் அநேகருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் நம்பி வாழுகிற ஒரு கேரக்டர் இல்லை. ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொன்னாலும், ஆராதிக்குன்னு சொன்னாலும், ஊழியம் செய்யணும்னு சொன்னாலும், தனக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் மற்றவர்கள் மேலே, மற்ற ஆட்கள் மேலே வச்சு நம்பிக்கை வச்சு வாழ்றது. நம்மை மட்டும் நம்பி இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. அடுத்தவங்க நம்பி இருந்தாலும் எல்லாமே சக்சஸ் ஆகாது. இயேசப்பாவை நம்பி இந்த பூமியில் எல்லாம் அவர் எனக்கு செய்வார், என் வாழ்க்கை மேன்மையடையன்னு யார் அப்படி வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். யாரை நம்பி இருக்கிறீங்க? மனுஷனையா அல்லது கர்த்தரையா? யாரை நம்பி இருக்கீங்க? உங்கள் படிப்பை மட்டுமா, உங்கள் அறிவை மட்டும் நம்பி இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை நம்பி இருக்கிறீங்களா? யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க. எதை நீங்கள் நம்பினாலும் அது கைவிட்டு போயிடும். கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் நினையாத காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஒருவர் நம்மளை விட்டு விலகினாலும், ஒருவர் நமக்கு துரோகம் செய்தாலும், ஒருவர் நாம் நம்பி இருக்கும்போது நம்மளை ஏமாற்றி விட்டு போனாலும், அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறு ஆட்களை எழுப்பி தருவார். அதான் ஏசப்பா. இன்னைக்கு அவரை நம்புங்க. அவர் மேல் ஒரு நம்பிக்கை வச்சு வாழ ஆரம்பிங்க. அற்புதத்தை பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஜீவ வசனத்துக்காக, அதன் விளக்கத்துக்காக நன்றி. உம்மை நம்பி இருக்க, உம்மை நம்பி வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடும். கடந்த காலத்தில் ஏசப்பா உம்மை நம்பாம தன் சுய நம்பிக்கை, தன்னுடைய ஞானம், பலன், பணம், அறிவு, அதை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். அல்லது தங்களை சார்ந்தவளை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். அவங்கள மன்னித்து இன்றிலிருந்து உம்மை மேல் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட, மேன்மை அடைய கிருபத்தார். பெரிய அதிசயங்களை காணப்படும். வியாதிப்பட்டுள்ளை சுகமாக்கும். தேவையில் இருக்கிற தேவைகளை சந்தியும். கடன் பாரங்கள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருமணம் நடக்கட்டும். வேலை கிடைக்கட்டும். வீடு கட்டப்படட்டும். இன்னைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பின எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.